அதே நேரம் சில விமர்சனங்கள் இருக்கு. திமுக அரசு பாஜக மக்கள் மத்தியில எதிர்க்கிற மாதிரியும் பயங்கரமான கோபம் அதிருப்தி இருக்க மாதிரியும் காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்க பல விதங்கள்ல ஸ்மூத்தா தான் இருக்காங்க, அவங்களோட உறவு நல்லா தான் இருக்கு அப்படின்றத விமர்சனமாவும் சிலர் பாக்குறாங்க. ஆமா, அது அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று இது திமுக என்ற கட்சிக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய அந்த கொள்கை இதில் பாலிசி விஷயங்களில் பெரிய முரண்பாடு, பெரிய மோதல் இருக்கும். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் ஒரு சில கோஆப்ரேஷன் பண்ண தேவை இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு, அவங்க வந்தாங்கன்னா அவங்கள ரிசீவ் பண்ணுறது, ஏன்னா அவங்ககிட்ட உதவியும் தேவை இருக்குது. அதனால் இது நேச்சுரல். எல்லா அரசாங்கங்களும் அப்படி தான். இப்போ கேரளாவில் போனாலும் அப்படி தான். இது பினராயி விஜயம் அதில் ஒரு மாஸ்டர் தான் அதில் அந்த இதில். அதாவது அவங்க வரும்போது சில விஷயங்களை பற்றி நார்மலாக தான் பேசுவாங்க. அது விமர்சனத்துக்கு உரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது புரிய வைக்கணும் அவங்கள. அதாவது இப்போ கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இது பண்ண முடியாது, இல்லை, அவங்களோட ஒத்துழைப்பு தேவை. அதனால தான் அந்த மாநிலங்களுக்கு சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற அந்த கலைஞர் சொன்ன அந்த அந்த வார்த்தைகளோட அர்த்தம் அதுதான். கூட்டாட்சி என்றால் அது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். அது அவங்க மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் அது அதில் அந்த பாதையில் போகலை. இருந்தாலும் சில விஷயங்களில் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஹெல்ப் தேவை இருக்குது. ஏதாவது ஃப்ளட் அந்த மாதிரி வந்ததுன்னா. அதனால் அது அந்த அந்த மாதிரி விமர்சனம் செய்கிறவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அவங்கள. இது ஆல் அவுட் பாய்காட் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பாய்காட் பண்ண முடியாது. சில தடவை ஆளுநர் ரொம்ப மோசமாக இருந்தால் டீக்கு போக மாட்டாங்க, அவர் டீக்கு போவாங்க. நான் போகவே மாட்டேன். எனக்கு இப்போ கூட இன்விடேஷன் வரும் இந்த இதில். ஆனால் சில நேரங்களில் போக வேண்டியிருக்கும். இந்த ஸ்வேரிங்கின் போது போனால் அவங்க பேசுவாங்க. அதனால் அது புரியாதவங்க பண்ணுற விமர்சனம் இல்லை, வேணுமென்று சில பேர் பண்ணுற விமர்சனம் நினைக்கிறேன். தேவையில்லாதது.